எஸ் கைஸ், பை த வே நான் தான் உங்கள் சீரன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். ஒரு 1 வீக்காக ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் கண்டினியூவாக போஸ்ட் பண்ண முடியல. தென் இப்போ கூட வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம். ஆல்ரெடி வாய்ஸே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ த்ரோட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதை விட சூப்பராக இருக்குது. இந்த வீடியோக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா பண்ணுற ட்ரை பண்ணுறேன். ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஐஸில் எப்படியா அந்த ஒரு க்ளோ கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான். இதை பேடாஸ் எடிட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் த பேடாஸ் எடிட்டர்ஸ் எல்லாருமே இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது எவ்வளோ சிம்பிளாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. எஸ் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ் இது இல்லை. எஸ் ஆட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். எனக்கு 4:3 ரேஷியோ வேணும். 4:3 ரேஷியோ எடுத்துக்கிறேன். கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். தென் ஏதாவது ஒரு கிளிப் ஆட் பண்ணணும். ஆல்ரெடி என்கிட்ட நிறைய கிளிப்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு கிளிப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சரி, ஆல்ரெடி இந்த ப்ரிவியூவில் காட்டியிருப்பேன். இந்த கிளிப்பை எடுத்துக்கிறேன். 3 டாட் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் சிம்பிள் கொடுத்து இந்த ஷேப்ஸ் இருக்கும். ஷேப்ஸில் சர்க்கிள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஐபாலில் தான் வைக்க போகிறோம் அந்த க்ளோவை. ஐபால் ரவுண்ட் ஷேப் இருக்கிறதுனால ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க. தென் அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு சர்ச்சில் போய் கலரைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கலரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ப்ளூ கலரில் வேணும். நான் ப்ளூ கலர் கிட்ட செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் ஆட் எஃபெக்ட் போகிறேன். ஆட் எஃபெக்ட் போயிட்டு தென் ஜூம் பிளர் ஆட் பண்ண போகிறேன். எஸ், ஜூம் பிளர் ஆட் பண்ணிட்டேன். அடாப்டிவ் ஆன் இருக்கட்டும். அண்ட் ஸ்ட்ரென்த் S23 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போனதுக்கப்புறம் எக்ஸ்போசர் அண்ட் காமா ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போசர் கிட்டத்தட்ட நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 1.25 வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. எஸ், 1.25. தென் காமா கம்மி பண்ணிக்கலாம். எஸ் 0.900. ஓகே, 900 கரெக்டாக இருக்கும். தென் ஆஃப் செட்டு கம்மி பண்ணிக்கோங்க. 0.15 வரைக்கும் கொண்டு வந்துக்கோங்க. எஸ், 0.15 வந்துடுச்சு. தென் ஆட் பண்ணிட்டோம். அண்ட் ஆட் எஃபெக்ட் போயிட்டு மோஷன் பிளர் சர்ச்சில் போய்ட்டு மோஷன் பிளர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஐபால் மூவ் ஆகும். நம்மளும் அந்த ஐபாலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அந்த க்ளோ பார்ட்டிகளை நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஷன் பிளர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி பிளர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாகவே வச்சுக்கிறேன். தென் அந்த க்ளோ எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. லைட் அண்டில் போயிட்டு லாஸ்ட் லீனியர் டாட்ஸ் அப்படின்னு இருக்கும். லீனியர் டாட்ஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. எஸ், கரெக்ட் தான் நினைக்கிறேன். எஸ், எனக்கு தேவையான ப்ளூ கலர் கிடச்சிருச்சு. அதோட சைஸ் நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி ஐபால் கொண்டு போய்க்கிறேன். ஓகே, ஓகே, ஐபால் கொண்டு போயிட்டேன். தென் உங்களுக்கு இதில் அந்த க்ளோ அதிகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஜூம் பிளர் போயிட்டு ஜூம் பிளர் கம்மி பண்ணுங்கள். ஆர் ஆமாம், எஸ், ஜூம் பிளர் கம்மி பண்ணுங்கள். க்ளோ இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு வந்துப்போம். ஃப்ரேம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் இங்கே வச்சுக்கிறேன். ஐபால் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அங்கெல்லாம் கரெக்டாக வைக்கணும். எஸ், கரெக்டாக வைங்க.
எஸ், எங்கெங்கெல்லாம் கரெக்டாக மூவ் ஆகுதோ ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் செட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஐபால் இல்லை. ஸோ வந்து நான் இங்கே ஒப்பாசிட்டி வந்து 0 பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்படி மறைஞ்சிடுற மாதிரி. ஓகேங்களா? எஸ், அப்படி மறைஞ்சிடுற மாதிரி. ஸோ இப்போ சின்னதாகிக்கிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். எஸ், ரொம்ப அக்யூரேட்டாக வரல, பட் ஓரளவுக்கு வந்திருக்கு. இதே நீங்கள் ஸ்லோமோ கிளிப் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய மூமெண்ட்ஸ் இருக்காது, ஒரே ஒரு டைரெக்ஷனில் ரொம்ப கம்மியாக தான் மூமெண்ட்டே ஆகும். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கைஸ், வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இது வரை வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எண்டு கட் போட்டு கிளம்புறேன். பை பை.